ஸ்ரீ நாரத புராணம் 32ஆம் பகுதி. 5 சபைகளின் வர்ணனை. யுதிஷ்டிர மன்னர் நாரத முனிவருக்கு தமது சபையை காட்ட அவரது சபைக்கு சமமான 5 சபைகளை பற்றி நாரத மாமுனிவர் வர்ணித்தார். இந்திர சபை சூரிய ஒளிக்கு ஒப்பானது. இந்திர சபை சிறந்த சிற்ப வேலைகளுடன் கூடியது, சுகங்களை நன்மைகளை தரக்கூடியது, மனதிற்கு இனிமையானது. முடியில் கிரீடத்துடன் தூய ஆடை அணிந்து தேவேந்திரன் அமர்ந்திருக்கிறான். சசி என்னும் இந்திராணி அவன் அருகில் அமர்ந்திருக்கிறாள். தேவலோக வாசிகளில் சிறந்தோர் தத்தம் மனைவியருடன் தேவேந்திரனை வணங்குகின்றனர். நாரத முனிவர், தும்புரு முனிவர் ஆகிய இருவரும் தேவ சபையில் உள்ளனர். தேவ வடிவ தீர்த்தங்களும் ஔஷதிகளும் அறம் பொருள் இன்பங்களும் அங்கே உண்டு. மற்றும் கார்கபத்தியம், அகமனீயம், தக்ஷிணம், நிர்மந்தியம், வைத்யுதம், சூரம், சம்பர்த்தம், லௌகிகம், ஜாடரம், விஷகம், கிரவ்யாத், ஷேமவான், வைஷ்ணவம், தஸ்யுமான், பலதம், சாந்தம், புஷ்டம், விபாவசு, ஜோதிஷ்மான், வரதம், பத்ரம், ஸ்வஷ்டிக்ருத், வசுமான், கிருத்து, சோமம், பித்ருமா, அஸ்கீரஸ் ஆகிய 27 அக்னியும் அங்கே உண்டு. மற்றும் அப்சரசுகள், வித்யாதரர், கந்தர்வர்கள் இருந்து தேவேந்திரனை மகிழ்விக்கின்றனர். பிரம்மதேவரின் கட்டளைப்படி சப்த ரிஷிகளும் அதாவது 7 முனிவர்களும் அங்கு வந்து செல்கின்றனர். அந்த இந்திர சபைக்கு புஷ்கர மாலினி என்று பெயர். யம சபை. நாரத முனிவர் அடுத்து யம சபையை பற்றி கூறலானார். முதுமை, சோர்வு போன்ற எத்தகைய கெடுதலும் இல்லாதது. தேவர் மனிதர்க்கான போகங்களும் 5 உணவும் வாசமலர் மரங்களும் எக்காலமும் இங்கே உண்டு. ராஜரிஷிகளும் பிரம்ம ரிஷிகளும் இங்கே உண்டு. யமனை வழிபடுவோர் இங்கு உள்ளனர். இந்த சபையில் எங்கும் ஒலியும் ஒளியும் மனமும் நிறைந்துள்ளன. வருண சபை. வருண சபையை பற்றி நாரத முனிவர் அடுத்து விவரிக்கலானார். இதுவும் யம சபையை போன்றே பெரியது. இந்த சபையை நீருள் விஸ்வகர்மா நிர்மாணித்தார். இங்கு இனிய குரலை உடைய பறவைகளும் அவை வாழும் சோலைகளும் உள்ளன. இங்கே காய்ச்சல் நோய் இல்லை. வருணனின் மனைவி கௌரி என்னும் வாணி வருணனுடன் சபையில் அமர்ந்திருக்கிறாள். ஆதித்யர்கள் வருணனை வழிபடுகின்றனர். நாகர்கள் படமெடுத்து ஆடுகின்றனர். அஷ்டவசுக்களும் கபில முனியும் அங்கே உள்ளனர். கருடனும் தமது பரிவாரத்துடன் அந்த சபையில் உள்ளார். வாலி, பலி போன்றோரும் சுக்ரீவன், நரகாசுரன் போன்ற அசுரர்களும் உள்ளனர். கடல்கள், புண்ணிய நதிகள், மலைகள், நீர்வாழ் உயிரினங்கள் வருணனை வணங்குகின்றன. கந்தர்வர்கள், அப்சரசுகள் போற்றுகின்றனர். வருணனது அமைச்சர் சுனாபனும் குடும்பத்துடன் வந்து வருணனை துதிக்கிறான். குபேரன் சபை. குபேரன் சபை சந்திர ஒளி போல குளுமையானது, வெண்மையானது. மின்னல் கொடியென ஆகாயத்தில் பறப்பது போல் இருக்கிறது. அழகிய குபேரன் குண்டலங்களுடன் சித்திரலேகா என்ற மனைவியுடன் ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறான். அவனது சித்திர ரதம் என்னும் சோலையில் மந்திரம் என்னும் கற்பக மரங்களும் அலகம் என்ற ஓடையும் உள்ளன. அப்சரசுகள், கந்தர்வர், யக்ஷர்கள், ரிஷிகள், லக்ஷ்மி தேவி ஆகியோர் அங்கு உள்ளனர். சங்கரரும் பூதகணங்களும் குபேரனிடம் தோழர்களாக இருப்பர். விபீஷ்ணாழ்வாரும் நந்திகேஸ்வரர் முதலிய சிவகணங்கள், வெள்ளை ரிஷபம் இங்குண்டு. சிவபெருமான் பரிவாரத்துடன் சபைக்கு வரும்போது குபேரன் அவரை துதிக்கிறான். இமயம், விந்தியம், கைலாயம், மகேந்திரம் போன்ற தெய்வீக மலைகளும் தனாதிபதியான குபேரனை வணங்குகின்றன. நவநிதிகளில் சங்க நிதியும் பதும நிதியும் குபேரனை வணங்குகின்றன. இந்த குபேர சபை வானில் பறக்கக்கூடியது. பிரம்ம சபை இதுவரை கூறப்பட்ட சபைகளை விட அதிக சிறப்பு வாய்ந்தது. முன்னொரு நாள் சூரிய தேவன் பிரம்ம சபையை பார்த்துவிட்டு என்னிடம் கூறினார், 1000 ஆண்டுகள் பெரும் விரத தவம் இருந்தவர்களே இச்சபையை காண முடியும். இது பலவித தெய்வீக பொருளால் தூண்களின்றி பரந்த ஆகாயம் போல் மேல் பகுதியுடையது. அதிசயமான சுகமுள்ள சபை. பிரம்மதேவர் உலகை படைத்த வண்ணம் உள்ளார். தக்ஷகன் போன்ற 16 பிரஜாபதிகளும் சிவ ரிஷிகளும்
இவரை அடுத்துள்ளனர். மூல பிரகிருதி, நறுமணம், ஐம்பூதங்கள், வித்தைகள், ஐம்புலன்களின் விஷயங்களுடன் இங்குள்ளது. அகஸ்திய முனிவர், மார்க்கண்டேய முனிவர், ஜமதக்னி முனிவர் போன்ற ரிஷிகள் அவரை வணங்கிக் கொண்டுள்ளனர். உலகில் உள்ள கலைகள், திறமைகள், மனச்சக்திகள் இங்கு உண்டு. இவற்றிற்கு இங்கே உடல் உண்டு. தேவ பெண்களும் உள்ளனர். அசுரர், நரகர், கருடர் ஆகியோரும் பிரம்மதேவருடன் இருக்கின்றனர். நித்திய பிரம்மச்சாரிகளும் சந்ததியுள்ள ரிஷிகளும் சுப்பிரமணியனும் இங்கே உள்ளனர். எல்லா ஞானமுடைய பிரம்மதேவர் அனைவரையும் தக்கபடி கவனித்து எண்ணங்களை நிறைவேற்றி மகிழ்வு செய்கிறார். பிரம்ம சபை எல்லா சபைகளிலும் உயர்ந்தது. உலகில் தருமன் சபையே சிறந்ததென்று நாரத முனிவர் கூறி முடித்தார். 32ஆம் பகுதி நிறைவடைந்தது.